இவன் என்ன சொல்கிறான்னா பிரகாசமான முகம்தான் அழகான முகமா. இவன் என்ன சொல்கிறான்னா 98% பெண்கள் நாம் அழகா இல்லைன்னு அவங்களே நினச்சிட்டு இருக்காங்களாம். ஆனால் எல்லாருமே அழகு தானா. இவன் ஒன்று சொல்கிறான். இதில் யார் சொல்கிறத நம்புறது? யார் சொல்கிறது நீங்கள் கேட்க போகிறீங்க? யார் சொல்கிறத கேட்டாலும் ஒரே கம்பெனிக்கு தான் லாபம். அதனால கொஞ்சம் வாங்க, நான் சொல்கிறத கேளுங்க. வெல்கம் டு தமிழ் யூலிசிஸ். நான் உங்கள் மாதேஸ்வரன். நான் எந்த கம்பெனியை பற்றி பேசுகிறேன்னு இங்கே இருக்கிற பாதி பேருக்கு மேலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். இது சாதாரண கம்பெனி இல்லைங்க. இது 138 வருஷ வரலாறு. இவன் பேர் என்னமோ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தான். ஆனால் இவனுக்கும் ஹிந்துஸ்தானுக்கும் ஒரு சொட்டு கூட சம்மந்தம் இல்லை. நம்ம 200 வருஷம் கஷ்டப்பட்டு பிரிட்டிஷ்காரனை துரத்தணும். ஆனால் அவன் பிஸ்னஸ் பண்ணுறங்கிற பேரில் மறுபடியும் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் உள்ளே வந்துட்டான். இது ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி இல்லையா? பிரிட்டிஷ்னாலே நம்ம ஊரில் கெட்டவன்னு தானே சொல்லுவாங்க. அப்போது இவன் கெட்டவனா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கம்பெனி மிகப்பெரிய சாம்ராஜ்யம்னு சொல்லலாம். நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற பாதிக்கும் மேற்பட்ட FMCG ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹிந்துஸ்தான் யூனிலிவரோடது தான். நீங்கள் இது பிடிக்கலன்னு அது வாங்கினாலும் சரி, அது பிடிக்கலன்னு இது வாங்கினாலும் சரி, இது அது எது அப்படின்னு எதை வாங்கினாலும் சரி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ப்ராடக்டை கிராஸ் பண்ணி உங்களால் வேற எதையுமே வாங்க முடியாது. வளவளன்னு பேசாமல் மேட்ருக்குள்ளே போகலாமா? இந்த கம்பெனி முதல்ல இந்தியாவுக்குள்ளே 138 வருஷத்துக்கு முன்னாடி வந்தான். அப்போ இவனோட பேர் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கிடையாது. இவனோட பேர் யூனிலிவர் லிமிடெட் தான். இந்த கம்பெனி முதல்ல கொண்டு வந்த ப்ராடக்ட் பேர் சன்லைட் சோப். முதல்ல நம்ம ஊருக்குள்ளே சோப்பெல்லாம் என்ட்ரி ஆகுது. அந்த டைமில் மஞ்சள் கலரில் டப்பாவா நம்ம ஊர் துறைமுகங்கள் எல்லாம் இறக்கி வைக்கிறாங்க. இதை பார்த்த மக்கள் என்னடா இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அந்த சன்லைட் சோப். இந்த வாங்கணும்னு நினச்ச அந்த ஐடியா இருக்கு இல்லையா? அந்த ஐடியா தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனதுக்கு ஒரு காரணம். 1888 இந்தியாவுக்குள்ளே வந்த இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்தில் 1930க்குள்ள 3 பெரிய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் முதல் கம்பெனி என்னன்னா ஹிந்துஸ்தான் வனஸ்பதி மேனுஃபேக்சரிங் லிமிடெட். நம்ம டால்டான்னு சொல்லுவோம் இல்லையா? இந்தியாவுக்குள்ள டால்டாவை நெய்யுக்கு பதிலாக முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண கம்பெனியே இந்த ஹிந்துஸ்தான் வனஸ்பதி மேனுஃபேக்சரிங் லிமிடெட் கம்பெனி தான். ரெண்டாவது கம்பெனி என்னன்னா லெவர் பிரதர்ஸ் இந்தியா லிமிடெட். இந்த கம்பெனி மூலியமா அவன் சோப்பெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி வித்துட்டு இருந்தான். மூணாவது கம்பெனி என்னன்னா யுனைடெட் ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி மூலியமா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தான். ஸோ ஒரு டால்டா கம்பெனி, ஒரு சோப் கம்பெனி, ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி. 1950களுக்கு மேலே இந்த 3 கம்பெனியும் ஒன்றா சேர்த்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் அப்படின்னு இந்த கம்பெனியோட பேரை மாற்றுறான். இந்த கம்பெனி தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். ஒரு சென்செக்ஸ் சொல்லுது இந்தியாவுக்குள்ள 10ல் 9 வீடுகளில் கண்டிப்பாக ஏதோ ஒரு யூனிலிவர் ப்ராடக்ட் அங்கே இருக்கும் அப்படின்னு. அப்படி இந்த அளவுக்கு அவன் சாம்ராஜ்யத்தை பெருசு பண்ணுற அளவுக்கு அவன் என்ன பண்ணான்? அவன் எப்படி இத்தனை ப்ராடக்ட்ஸ்க்கு ஓனர் ஆனான் அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் அக்விசிஷன், அதாவது ஆக்கிரமித்தல். பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணானோ அதே தான் பிரிட்டிஷ் கம்பெனிக்காரனும் பண்ணுறான். மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளின்னு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டான் இல்லையா? சரி, அவங்க வாங்கின சில கம்பெனிஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அவன் ஃபஸ்ட்டு வாங்கின கம்பெனி என்னென்னா ஹமாம். இந்த ஹமாம்னு சொல்லும் போதே அந்த வேப்பந்தள வாசனை, பச்சை கலர் சோப்பு, ஹமாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற ஸ்லோகன், இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? இந்த ஹமாம் ஒரிஜினலாக யாரோடது தெரியுமா? டாடா குரூப்ஸோடது. டாடா குரூப்ஸ் இருந்து இந்த ஹமாமை ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வாங்குறான். நம்மள மாதிரி மண்டையில் மூடி கம்மியாயிட்டு இருக்கு இல்லையா? அந்த நண்பர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே கம்பெனி இந்துலேகா. அந்த இந்துலேகாவையும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஆக்கிரமிச்சிட்டான். இன்னொன்று, நீங்கள் 90ஸ்ல வாழ்ந்த மிடில் கிளாஸ் மக்களாக இருந்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி, ஹார்லிக்ஸ் டாலர் ஸ்ட்ராங்கர் ஷார்ப்பர், இது எல்லாத்தையுமே ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வாங்கிட்டான். இப்படி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனி ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் ஃபேமஸாக இருந்த மற்ற கம்பெனி எல்லாம் வாங்கினது தான். இப்போ வரைக்கும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கீழே இருக்கிற பிராண்ட்ஸ் மட்டுமே 70+. ஒவ்வொரு பிராண்டுக்கும் 10 ப்ராடக்ட்ஸ்னு போடுங்க. சுமார் டவ்னு எடுத்துக்கங்க. டவ்வில் ஒரு 10 வகையான ஷாம்பு இருக்கும், 10 வகையான சோப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி 10 வகையான ப்ராடக்ட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா கூட 70 × 10 கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் இருக்குது. சரி, இவனோட வரலாறு தான் ரொம்ப நல்லா இருக்குன்னா இவனோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதை விட வேற லெவலுங்க. ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு 2-3 மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1898ல் லிப்டன் அப்படின்னு ஒரு டீ பிராண்டு இந்தியாவுக்குள்ளே வருது. இதுதான் முதல்ல வந்த பேக்கெட்டட் டீ பிராண்டு.
அதுக்கப்புறம் ரெட் லேபிள்னு ஒரு பிராண்டு 1903 இந்தியாவுக்குள்ளே வருது. இந்த 2 பிராண்டையும் தலைவர் வளைச்சு போட்டார். தலைவர் வளைச்சு போட்டதுக்கப்புறம் இவங்க பண்ணது தான் செமையான விஷயம். என்னன்னா டின்னா டீ ரெடி பண்ணி கொண்டு போய் இந்தியாவில் இருக்கிற கிராமங்கள்லையும் சிட்டிலையும் எல்லாருக்கும் டீயை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. டீயை குடிச்சு மக்கள் டீக்கு வந்து அடிக்ட் ஆகுறாங்க. அடிக்ட் ஆன மக்கள் திரும்ப திரும்ப டீ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த டீ பிஸ்னஸை உள்ளே இறக்குறாங்க. உள்ளே இறக்கி இந்த பிஸ்னஸில் பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக மாறுறாங்க. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, ஹிந்துஸ்தான் வனஸ்பதி பிரைவேட் லிமிடெட். இந்த ஹிந்துஸ்தான் வனஸ்பதியோட மெயின் ப்ராடக்ட் என்ன? டால்டா. இந்த டால்டாவை பயங்கரமாக ஃபேமஸ் பண்ணுங்கிறதுக்காக சினிமா கேரவன்ஸ் இருக்கும் இல்லையா, சினிமா வேன்ஸ், இந்த சினிமா வேன்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்தியாவிலேயே முதல்ல சினிமா வேன்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த முதல் பிராண்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தான். அது மட்டும் இல்லைங்க, சினிமா ஹீரோயின்ஸை வச்சு மார்க்கெட் பண்ண சோப்பு ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட தான். அது என்ன சோப் தெரியுமா? லக்ஸ் சோப்புன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. நமக்கு யூஸ்வலாக சோப்புனா என்ன? அது வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். நல்ல நறுமணமாக இருக்கும். ஒவ்வொரு பூ வாசம், ஒவ்வொரு பழ வாசம் தேடி நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா. ஆனால் ஒரு சோப் மட்டும் இந்த பூ வாசம் பழ வாசம்லாம் அடிக்காது. ஒரு மாதிரி மருந்து வாசம் அடிக்கும். ஆனால் அந்த மருந்து வாசத்துக்கு நம்ம பயங்கரமான அடிக்ட் ஆகிருப்போம். அது என்ன சோப் தெரியுமா? லைஃப் பாய் இருக்குமிடம் ஆரோக்கியம் இருக்குமிடம், அதானே லைஃப் பாய். இந்த லைஃப் பாயில் இன்டென்ஷனலாக அந்த ஸ்மெல் வரணுங்கிறக்காக கார்பாலிக் ஆசிடோட ஸ்மெல்லை வந்து அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால மக்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னா, இது ஒரு காஸ்மெட்டிக் பொருள் இல்லை, இது ஒரு மருத்துவம் சார்ந்த பொருள். ஒருவேளை இதை போட்டால் நம்ம உடம்புல இருக்கிற கிருமிகள் எல்லாம் செத்துரும் அப்படின்னு மக்கள் நம்பி வாங்க ஆரம்பித்த சோப் தான் இந்த லைஃப் பாய். சும்மா கமெண்ட்டில் சொல்லுங்களேன், சிவப்பு கலர் சோப்பை நீங்கள் பார்க்குறீங்க, ரோட்டில் பார்க்குறீங்க, வாய்க்கால் பக்கத்தில் பார்க்குறீங்க, இல்லை யாராவது ஒருத்தர் வீட்டில் பார்க்குறீங்க, இமீடியட்டாக அது லைஃப் பாய் சோப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தட் இஸ் பவர் ஆஃப் மார்க்கெட்டிங். சரி, அடுத்த கண்டென்ட்டுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நான்லாம் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது. என்னை பற்றியே அத்தனை பேர் அத்தனை விதமாக மாற்றி பேசுகிறாங்க. அப்போது இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பற்றி எத்தனை கான்ட்ரவர்சிஸ் இருக்கும், எத்தனை பேர் தப்பாக பேசியிருப்பாங்க, இல்லை எத்தனை பேர் கரெக்டாக பேசியிருப்பாங்க. ஸோ இவனை சுற்றி இருக்கிற சர்ச்சைகள் என்ன, அதுக்கு ஒரு 3-4 எக்ஸாம்பிள் நான் சொல்ல போகிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி ஹோலி பண்டிகையை முன்னிட்டு சர்ஃப் எக்ஸலுக்கு ஒரு விளம்பரம் வந்துச்சு. இந்த விளம்பரத்தில் ஒரு ஹிந்து பொண்ணு முஸ்லீம் பையன் கூட சேர்ந்து மாஸ்க்குக்கு போகிற மாதிரி ஒரு விளம்பரம். இந்த விளம்பரம் வந்ததில் செமையான கம்யூனலிசம் கிளாஷ் வந்துருச்சு. அதாவது ஒரு ஹிந்து முஸ்லீம் மாஸ்க்குக்கு போகிறது. ஸோ இது வந்து என்ன மக்கள்னால ஏற்றுக்கவே முடியல. ட்விட்டரில் எல்லாம் பாய்காட் சர்ஃப் எக்ஸல்னு சொல்லிட்டு டேகை போட்டு கிழிச்சு எடுத்துட்டாங்க. பயங்கரமான ரேஜ் பைட். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அடிக்கடி தலைவர் ஃபேஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் தலைவர் இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்டெல்லாம் வாங்கினார் இல்லையா, அது வரைக்கும் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் ஹெல்த் ட்ரிங்க் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் தலைவர் வாங்கினதுக்கப்புறம் தான் எல்லா பயல்களும் ஆராய்ச்சி பண்ணி இதில் ஹெல்த் காம்பனன்ட்ஸ் இருக்கிறத விட சர்க்கரையோட லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை போட்டாங்க. இதனாலையும் இந்த கம்பெனி பயங்கர கான்ட்ரவர்சிக்குள்ளே இருந்துச்சு. இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ஃபேர் அண்ட் லவ்லி பிரச்சனை. இது செம ஃபேமஸ் ஆச்சு. இந்த ஃபேர் அண்ட் லவ்லிங்கிற பேரை க்ளோ அண்ட் லவ்லின்னு மாத்திர அளவுக்கு பிரச்சனையாச்சு. சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஃபேர் அண்ட் லவ்லி பற்றி பார்ப்போம். இந்த ஃபேர் அண்ட் லவ்லிங்கிற ப்ராடக்டை இந்தியாவுக்காகவே உலகத்திலேயே ஃபஸ்ட்டாக இவன் தான் கண்டுபிடிச்சி வெளியவே வர்றான். அதாவது இவன் ஒரு ரிசர்ச் டீம் வச்சுருக்கான். இந்த ரிசர்ச் டீம் மூலிமா அவனுக்கு என்ன தெரிய வருதுன்னா, விட்டமின் B3 அது மூலிமா ஸ்கின்னில் இருக்கிற டார்க் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் லைட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சி இதை வந்து என்னென்னா ஒரு ப்ராடக்டாக மாற்றலான்னு சொல்லிட்டு ஃபேர் அண்ட் லவ்லின்னு ஒரு ப்ராடக்டாக மாற்றுறான். அது இந்தியாவுக்குள்ளே வேறு லெவல் ஹிட்டு. பொண்ணுகள்லேருந்து பசங்க வரைக்கும் வெள்ளையாகணும்னு சொல்லிட்டு இந்த ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணாதவங்களே கிடையாது. கிட்டத்தட்ட 50 வருஷமாக இதோட பேர் ஃபேர் அண்ட் லவ்லி தான். ஆனால் திடீர்னு எங்கிருந்து வெடிச்சதுன்னு தெரில. ஃபேர் அப்படின்னா செவப்பானவங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ கருப்பானவங்களாம் மனுஷங்க தானே. ஃபேர் அண்ட் லவ்லின்னு கொடுத்தா வெள்ளையாக இருக்கிறவங்க தான் லவ்லியாக இருக்கிறவங்க, வெள்ளையாக இருக்கிறவங்க தான் அழகாக இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லி இது ஒரு பிரச்சனையாக கிளம்ப தலைவர் வந்து 50 வருஷமாக ஒரே பேரில் இருந்த ப்ராடக்டை ஃபேர் அண்ட் லவ்லியை க்ளோ அண்ட் லவ்லின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், நீர் மேலாண்மை பிரச்சனைகள், இல்லைனா மெர்க்குரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பிரச்சனையை ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ப்ராடக்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி அத்தனை பிரச்சனை இருந்தாலும் இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ப்ராடக்ட்ஸை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸ் கூட நமக்கு இருக்கிற நினைவுகளையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அடுத்த தடவை இந்த மாதிரி சோப்போ ஷாம்புவோ டீ தூளோ எது வாங்கினாலும் அதை திருப்பி பார்த்து அது என்ன பிராண்டுன்னு பாருங்கள்.
அதில் ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட லோகோ போட்டிருந்தா நீங்களும் அதுவும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் யூலிசிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.